பச்சை பட்டாணி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரி பண்ணக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்லாம் உள்ளது. இவ்வளோ பெனிஃபிட்டான இந்த பட்டாணியை நம்ம ஏங்க வீட்டிலே சமைச்சு சாப்பிடக்கூடாது? இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் பார்த்துக்கணுன்னா, இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குது பாருங்கள் பட்டாணிங்க. சாதாரண மளிகை கடைகள்லையும் கிடைக்கும். அந்த மாதிரி பட்டாணிகளை வாங்கி நம்ம நைட்லேயே ஊற வச்சு, அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஒரு குருமாவோ ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ சமைக்கிறதுக்கு ஏதோ நம்ம தேவைக்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அது நம்ம அந்த மாதிரி வாங்கி ஊற வச்சு செய்கிறதுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பேக்கெட் பட்டாணியில் என்ன இருக்குது, கெமிக்கலு, அதில் தேவையில்லாத ரசாயனங்கள்லாம் கலக்கிறாங்க. அதனால் இதில் பல விதமான இஷ்யூஸ்லாம் வருது, பிள்ளைங்களும் பாதிக்குது. அதனால் நான் ஏதோ என் மைண்டில் இந்த பட்டாணி பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன். இது சிலர் என்னதான் தெரிஞ்சாலுமே, சில பேர் தெரிஞ்சுமே இதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. படித்தவங்களும் சரி, தெரிஞ்சவங்களும், இதை பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களும் சரி, எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு குருமா வைக்கணும், ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யணுனாக்கா டக்குன்னு ஊற வைக்காமல் டக்குன்னு செய்துக்கலாம் அப்படின்னு வாங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி பட்டாணியில் தான் கிடைக்கணுன்றதுனால இது வேண்டவே வேண்டாம். நம்மளுக்கு இதை விட பலாயிரம் மடங்கு நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ பலவிதமான கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய ப்ராப்ளம் வரக்கூடியது இருக்குது. அதனால் நம்ம அந்த டேஸ்ட்டே இல்லாமல் நம்ம நார்மலாக பட்டாணி போடாமல் கூட சமைச்சிடலாம். ஆனாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முதல் நாளே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க. ஆனாலும் சில பேர் சில கடைகளை விற்க தான் செய்கிறாங்க, சில பேர் இதை போய் வாங்க தான் செய்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, நான் ஷார்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த பட்டாணியை தயவு செஞ்சு வாங்காதீங்க. முதல் நாளே சூப்பர் மார்க்கெட்லேயே மளிகை கடையிலையோ வாங்கி இது நைட்டு ஊற வச்சு மறுநாள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இதுதான் உடம்புக்கும் ஆரோக்கியம், நம்ம மனசுக்கும் சந்தோஷம், நம்ம பிள்ளைங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான பொருட்களிலுமே சில பொருட்கள்லாம் சில கலப்படங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம தான் அதை கொஞ்சம் யோசித்து சுதாரிச்சுக்கிட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இது வாங்கலாம், இது வாங்கக்கூடாதுன்றது தெரியும். இப்போ நிறையவே ஃபோன்லலாம் வருது. இது நம்மளாம் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. இருந்தாலுமே நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை யோசனை பண்ணி இதை சமைங்க. இந்த பட்டாணி ஒரு 1/4 மணி நேரம் தான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுங்க. அப்படியே அந்த கெமிக்கல்ஸ்லாம் அப்படியே அந்த கலர்லாம் அப்படியே கரைஞ்சி நேச்சுரல் அந்த நார்மல் கலருக்கு வந்துருச்சுங்க இந்த பட்டாணி. அதனால் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த இந்த மாதிரி பேக்கெட் பட்டாணிலாம் தயவு செஞ்சு வாங்கி சமைச்சு சாப்பிடாதீங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுக்காதீங்க. ஆரோக்கியமாக நல்லதாக சமைச்சு நல்லதாக சாப்பிடுங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் மேக்ஸிமம் சமையல் வீடியோ இல்லை சாமி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் இந்த பட்டாணி இஷ்யூஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணியிருக்கேன்.